அகாடமி சார்பா உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். 2024-25ல நம்ம தமிழ்நாட்டோட பொருளாதாரம் எப்படி இருக்கு, முக்கியமா டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள்ல இதுலேருந்து என்னென்ன கேள்விகள் கேட்கலாம், வாங்க இந்த முழுமையான பகுப்பாய்வுல எல்லா முக்கிய பாயிண்ட்ஸையும் வேகமாவும் அதே சமயம் தெளிவாவும் பார்க்கலாம். சரி, முதல்ல நம்ம கேட்க வேண்டிய கேள்வி இதான். ஒரு பெரிய நாடான இந்தியாவோட பொருளாதாரத்துல ஒரு மாநிலமா தமிழ்நாடோட தரம் என்ன? அதோட பெர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட் கார்டு என்ன சொல்லுது? வாங்க தெரிஞ்சுக்கலாம். இதோ பாருங்க, பதிலே ஒரு பவர்ஃபுல் நம்பர். 2023-24 நிதியாண்டுல நம்ம தமிழ்நாட்டோட பொருளாதாரம் 9.21% வளர்ந்திருக்கு. டெக்னிக்கலா இத மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி, அதாவது ஜிஎஸ்டிபி வளர்ச்சின்னு சொல்லுவாங்க. சிம்பிளா சொன்னோம்னா நம்ம மாநிலத்தோட ஒட்டுமொத்த வருமானம் இந்த வேகத்துல அதிகரிச்சிருக்கு. டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு தயாராகிறவங்க இந்த நம்பரை மறக்காம நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இந்த 9.21% வளர்ச்சியோட ரிசல்ட் என்ன தெரியுமா? இந்த வளர்ச்சி தான் தமிழ்நாட்டை இந்தியாவிலேயே 2வது பெரிய பொருளாதாரமா மாத்திருக்கு. ஆமாங்க, மகாராஷ்டிராவுக்கு அடுத்தபடியா நாம தான். இது நம்ம மாநிலத்தோட பொருளாதார வலிமைக்கு ஒரு மிகப்பெரிய சான்று. அந்த 9.21% வளர்ச்சிக்கு மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தா தலை சுத்திடும். சுமார் 27.22 லட்சம் கோடி ரூபாய். இந்த நம்பரை வச்சுதான் தமிழ்நாடு ஏன் ஒரு எக்கனாமிக் பவர் ஹவுஸ், அதாவது ஒரு பொருளாதார சக்தி மையம்னு சொல்றோன்னு நம்மால புரிஞ்சுக்க முடியுது. சரி, இந்த வளர்ச்சியெல்லாம் எங்கிருந்து வருது? எந்தெந்த துறைகள் நம்ம பொருளாதாரத்தோட தூண்களா நின்னு தாங்கி பிடிக்குது? வாங்க நம்ம ரிப்போர்ட் கார்டை இன்னும் கொஞ்சம் ஆழமா அலசி ஆராயலாம். இந்த சார்ட்டை பார்த்தாலே ஒரு விஷயம் பளிச்சுன்னு புரியுது. தமிழ்நாட்டோட எக்கனாமியோட இன்ஜினியர் சர்வீஸ் செக்டார், அதாவது சேவை துறை தான் நம்ம மொத்த ஜிஎஸ்டிபியில 53.63%, அதாவது பாதிக்கும் மேல எங்கிருந்தா வருது. அதுக்கு அடுத்தபடியா தொழில்துறை 33.37% பங்களிக்குது. விவசாயம் 13% பங்களிக்குது. தொழில்துறையை பத்தி பேசும்போது இதை கண்டிப்பா சொல்லியே ஆகணும். இந்தியாவிலேயே அதிக தொழிற்சாலைகள் இருக்கிற மாநிலம் நம்ம தமிழ்நாடு தான். இது நம்ம மாநிலத்தோட உற்பத்தி திறனுக்கு கிடைச்ச ஒரு தங்க பதக்க மாதிரின்னு சொல்லலாம். அடுத்து இன்னும் ஒரு ஃபர்ஸ்ட் பிளேஸ். இப்போ இருக்கிற இந்த ஹைடெக் உலகத்துல ரொம்ப முக்கியமான மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியிலையும் தமிழ்நாடு தான் இந்தியாவுக்கே நம்பர் 1. இது நம்ம மாநிலத்தோட தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஒரு சூப்பரான எடுத்துக்காட்டு. வெளிநாட்டு வர்த்தகத்திலையும் தமிழ்நாடு ஒரு சாம்பியன் தான். பாருங்க, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது அந்நிய நேரடி முதலீட்டை ஈர்க்கிறதுலயும் சரி, நம்ம பொருட்களை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்றதுலயும் சரி, ரெண்டுலயுமே இந்தியாவில் நாம தான் 2வது இடத்துல இருக்கோம். ஒரு மாநிலத்தோட ரிப்போர்ட் கார்டுனா அது வெறும் பொருளாதார எண்களை மட்டும் காட்டுறதா இருக்கக்கூடாது, இல்லையா? அது மக்களின் வளர்ச்சியும் காட்டணும். அந்த வகையில சமூக வளர்ச்சியில தமிழ்நாடு எப்படி இருக்குன்னு இப்ப நாம பார்க்கலாம். இந்த வரைபடத்தை கொஞ்சம் நல்லா பாருங்க. மகளிர் தொழிலாளர் பங்களிப்புல தமிழ்நாடு எவ்வளவு முன்னிலையில இருக்குன்னு புரியும். தேசிய சராசரி வெறும் 28.4% இருக்கும்போது தமிழ்நாட்டுல அது கிட்டத்தட்ட 47% இருக்கு. இது சமூக முன்னேற்றத்தோட மிக மிக முக்கியமான ஒரு அடையாளம். ஆக ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, பல சமூக குறியீடுகள்ல தமிழ்நாடு முன்னணியில இருக்கு. சமூக முன்னேற்ற குறியீட்டுல உயர் செயல்பாடு கொண்ட மாநிலமாகவும், ஐநாவோட நீடித்த வளர்ச்சி இலக்குகளை அடையிறதுல இந்தியாவில 2வது இடத்துலயும், சுகாதார குறியீட்டுல 3வது இடத்துலயும் நாம இருக்கோம். தேர்வுக்கு ரிவிஷன் பண்ண இது ஒரு அருமையான ஸ்லைடு. சமூக வளர்ச்சிக்கு அஸ்திவாரமே கல்விதாங்க. அதுல தமிழ்நாட்டோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சிறப்பா இருக்கு. தொடக்க நிலையில கிட்டத்தட்ட 98.4% குழந்தைகள் ஸ்கூல்ல சேர்றாங்க. இது உயர் தொடக்க நிலை, மேல்நிலை பள்ளின்னு போகும்போதும் தொடர்ந்து உயர்வா இருக்கு. இதுதான் ஒரு வலுவான மனித வளத்துக்கு அடித்தளமா அமையுது. இப்போ வரைக்கும் நாம சாதிச்சதை பார்த்தோம். இனிமேல் சாதிக்க போறதை பத்தி பார்க்கலாமா? தமிழ்நாடு தனக்காக ஒரு பிரம்மாண்டமான இலக்க வச்சிருக்கு. அதுதான் $1 ட்ரில்லியன் பொருளாதாரம். இந்த டைம்லைன் தமிழ்நாட்டோட அந்த பிரம்மாண்டமான கனவுக்கான ஒரு வரைபடம். இப்போ நாம சுமார் 27 லட்சம் கோடி ரூபாய் ஜிஎஸ்டிபில இருக்கும். ஆனா 2030க்குள்ள, அதாவது இன்னும் சில வருடங்கள்ல $1 ட்ரில்லியன் பொருளாதாரமா மாறணும்னு இலக்க வச்சிருக்கோம். இது எவ்வளவு பெரிய இலக்கன்னா, நம்ம இப்போதைய பொருளாதாரத்தை விட கிட்டத்தட்ட 3 மடங்கு அதிகம். நினைச்சு பாருங்க, இது உண்மையிலேயே ஒரு லட்சிய. இந்த விரிவான விளக்கத்தோட இறுதியில உங்களுக்கான ஒரு சிந்தனை கேள்வி. இந்த $1 ட்ரில்லியன் இலக்க அடைய தமிழ்நாடு அடுத்ததா எந்த துறையில அதிகமா கவனம் செலுத்தணும்னு நீங்க நினைக்கிறீங்க? அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸா, செமிகண்டக்டர் உற்பத்தியா, இல்ல பசுமை எரிசக்தியா? யோசிச்சு பாருங்க. இது மாதிரி கேள்விகள் தான் உங்க மெயின்ஸ் தேர்வுல வரலாம். மீண்டும் அடுத்த ஒரு முக்கியமான பகுப்பாய்வுல சந்திப்போம்.